எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் குடுக்கறது, ஆஃபர்ஸ் குடுக்கறது, இல்ல கூப்பன்ஸ் குடுக்கறது, இந்த மாதிரி லாயல்ட்டி ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலம் காலமா நடக்கிற ட்ரெடிஷனல் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஆனா, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல். அதாவது நம்மகிட்ட வரக்கூடிய அந்த புது கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் அப்ளை பண்றது? ஏன் பெரிய பெரிய பிசினஸ்லாம் வந்து இந்த ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல அப்ளை பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் காலகாலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் லாயல்ட்டி ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ரிவார்ட்ஸோ இல்ல ஆஃபர்ஸோ குடுப்போம். ஸோ இதில இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸோ இல்ல ஆஃபர்ஸோ கிடைக்கும். நம்ம கவனம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ரொம்ப நாள் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் மேல தான் இருக்கே தவிர, புது கஸ்டமர்ஸ் மேல நம்மளுடைய கவனம் போறதே இல்ல. இப்படி போகாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புது கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம பிராண்ட் கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போகுது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு பிராண்ட் கிட்ட வராங்க அப்படின்னா, அந்த பிராண்ட் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கஸ்டமர் உணர்ந்தாங்க அப்படின்னா தான், அவங்க கிட்ட திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு நியூ கஸ்டமர் வராங்க அப்படின்னா, அந்த நியூ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அதிகப்படி இம்பார்ட்டன்ஸ் தராம, நம்ம ரொம்ப நாளா நம்ம கூட இருந்த கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அந்த நியூ கஸ்டமர்ஸ்க்கு அது ஒரு ஒரு டிஃபரன்ஷியேஷன் மாரி தெரியும். ஒரு நல்ல ஒரு அனுபவம் நம்ம பிராண்ட் மேல ஏற்படாது. ஸோ, அவங்களுக்கு வந்து தெரியாது. இவங்க வந்து ஒரு லாயல் கஸ்டமர் நம்ம கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து அத பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நம்ம பிராண்ட் மேல. அண்ட் அதே மாதிரி லோயல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து ரிவார்ட்ஸோ இல்லை ஆஃபர்ஸோ கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்க அதை எதிர்பார்த்து மட்டும்தான் இருப்பாங்க. எப்போ நம்ம ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த டைமில் மட்டும்தான் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ரிவார்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகிற மாதிரியே இருக்கும். ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த புது கஸ்டமர்ஸை வந்து ஒரு எமோஷ்னலாக அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகுது. அப்படி கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம பிராண்ட் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணமாக அந்த புது கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க வந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து இந்த ட்ரெடிஷனல் லாயல்ட்டி ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து லாங் டேர்மாக நம்ம கூட பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் நம்ம ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஆனால் இது ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த புது புது கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது டெய்லி வந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க நம்ம கூட நல்லாவே அட்டாச் ஆயிடுவாங்க. அவங்க நம்ம கூட லாங் டேர்மாக வருவாங்க. ஸோ அதனால தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் அப்ளை பண்ணுறாங்க. ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த புது கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெல்கம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, ஆஃபர்ஸ் கொடுக்கறது. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் அட்மாஸ்பியராக இருக்கும். உதாரணமாக ஊபர் ஈட்ஸ் வந்து அவங்களுடைய நியூ கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக அவங்களோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கஸ்டமருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். உதாரணமாக வந்து ஆப்பிள் மாதிரியான பிராண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கக்கூடிய அந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிறது தோணுது. அந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த புது கஸ்டமர்ஸ்க்கு வந்து எமோஷனல் பாண்ட் நம்ம பிராண்டோட அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உதாரணமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய புது கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கான்டென்ட், ஒரு நல்ல வெப் சீரிஸோ இல்லை நல்ல ஒரு மூவியோ எது சூப்பராக இருக்குமோ அதை வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையலாக கொடுத்துட்றாங்க. பணம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்படி கொடுக்கறது மூலமே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் கஸ்டமராக மாறிடுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட லாங் டேர்மாக பை பண்ணுவாங்க. ஸோ அப்படி லாங் டேர்மாக பை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ரிவார்ட்ஸும் ஆஃபர்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைமே வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் இருக்கும். திரும்ப திரும்ப ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம், அதாவது எப்பயும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் லாயல்ட்டி ப்ரோக்ராம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட திரும்ப திரும்ப அந்த ரிவார்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் எப்போ ரிவார்ட்ஸ் கொடுப்பீங்களோ அப்போ தான் அவங்க உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூலில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவங்கக்கிட்ட நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டே வந்து நம்ம கூட ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பயணிக்க வைக்கணும் ஒரு கஸ்டமராக.
இந்த ரிவர்ஸ் லாயல்ட்டி ரூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஏன் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து இதை வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும். எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சின்னதாக இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து அதிகப்படியாகவே கிடைக்கும். நியூ கஸ்டமர்ஸை நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணலாம். அந்த நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் கஸ்டமர்ஸாக வருவாங்க.